மற்றுமொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் தற்போது டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை 4 பேர் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது டெங்கு பாதிப்புக்கு மேலும் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது. முழுமையான விவரங்கள். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டு 5ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுவரை 12,600 பேர் வரை டெங்கு பாதிப்பால் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 4 பேர் வரை தான் தற்போது வரை உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த 37 வயதான ஒரு ஆண் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது இந்த டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. கடைசி பாத்தீங்கன்னா இவரு சிகிச்சை, அதாவது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதிலிருந்து சிகிச்சை பெறாமல் தானாக மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து கடைசி நிலையில் அவர் மருத்துவமனைக்கு வந்ததை அடுத்து அவர் உயிர் பிரிந்திருப்பதாக மருத்துவத்துறையின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கடைசி 3 மாதங்கள், இந்த ஆண்டினுடைய கடைசி 3 மாதங்கள் டெங்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது டெங்கு பாதிப்பு ஒரு பகுதியில் ஏற்பட்டாலோ அந்த பகுதிகளில் உடனடியாக மருத்துவ குழுக்களை வைக்கவும், அது மட்டுமில்லாமல் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் உடனடியாக அருகே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவரை சென்று நேரில் பார்த்து மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவத்துறை பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.